கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்து வெங்காய லோடு ஏற்றிக்கொண்டு திண்டுக்கலை நோக்கி ஒரு லாரி ஒன்று, ஈச்சர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. ஒசூர்ல தர்கா மேம்பாலத்தின் மேலே அந்த லாரி ஏறிய போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அந்த மேம்பாலத்தினுடைய சுவற்றை இடித்து அந்த லாரியானது அந்த மேம்பாலத்திலே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா அந்த லாரியோட ஓட்டுநர் மற்றும் கிளீனருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டது. அதே போல அந்த லாரி கவிழ்ந்ததில் மேம்பாலத்திலிருந்து சர்வீஸ் சாலையில் அந்த மூட்டை மூட்டையாக வெங்காயங்கள் கொட்டின. அதே நேரத்துல அந்த சர்வீஸ் சாலையில கீழே அந்த மேம்பாலத்துக்கு கீழே சர்வீஸ் சாலையில வாகனங்கள் குறைவான எண்ணிக்கையில தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதே அந்த நேரத்துல ஒரு டாடா ஏஸ் வாகனம் சென்று அதன் மேலே இந்த வெங்காய மூட்டைகள் விழுந்ததுல அந்த டாடா ஏஸினுடைய ஓட்டுநருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டது. அதே போல அந்த வாகனமும் சேதம் அடைந்தது. இது குறித்து அந்த பகுதியில் நின்ற போக்குவரத்து போலீசார் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று இந்த வெங்காய மூட்டைகள் அந்த சாலையில் கொட்டி கிடந்த நிலையில அது ஜேசிபி வாகனம் மூலம் உடனடியாக அப்புறப்படுத்தினர். அந்த பகுதியிலும் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக அந்த மூட்டைகள் அப்புறப்படுத்தப்பட்டு அந்த போக்குவரத்தை சீர் செய்தனர். அதே நேரத்துல அந்த வெங்காயங்கள் அந்த சாலை ஓரத்தில் கொட்டி அப்புறப்படுத்தி கிடந்த நிலையில அதை அந்த போட்டி போட்டுக்கொண்டு அந்த மக்கள் பைகளிலும் சாக்குகளிலும் எடுத்து சென்றனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து ஒசூர் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.